முழு மகாபாரதம் தமிழில். இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி 55. தலைப்பு அஞ்சாதீர் என்றான் துரியோதனன். Duryodhana said, "Fear not." உத்தியோக பர்வா செக்ஷன் 55. மகாபாரதா இன் தமிழ். இது சனத்ஜாத பருவ தொடர்ச்சி 15. ஞானசந்தி பருவம் 9. இந்த பதிவின் சுருக்கம்: தங்களுக்காக திருதராஷ்டிரன் வருந்த வேண்டாம் என்று துரியோதனன் சொன்னது. பகடையாட்டம் முடிந்து பாண்டவர்கள் வனவாசம் சென்ற பிறகு பாண்டவர்களுக்கு ஆதரவாக திரண்ட படையை கண்டு அஞ்சி பீஷ்மர், துரோணர் மற்றும் கிருபரிடம் தான் பேசியவற்றை துரியோதனன் நினைவு கூர்வது. பலராமனிடத்தில் தான் பயின்ற கதாயுதத்தை நினைவு கூர்வது. கதாயுதத்தில் தனக்கு நிகர் இவ்வுலகில் எவனும் இல்லை என்று சொன்னது. படை எண்ணிக்கையிலும் தலைவர்களின் எண்ணிக்கையிலும் கௌரவப்படையே பெரிதாக இருக்கிறது என்று சொல்வது. திருதராஷ்டிரனிடம் துரியோதனன் மதி இழக்க வேண்டாம் என்று கண்டிப்பது. இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி 55. அஞ்சாதீர் என்றான் துரியோதனன். இப்பதிவிற்குள் நுழைவோம். துரியோதனன் திருதராஷ்டிரனிடம் சொன்னான்: "ஓ மன்னா திருதராஷ்டிரரே, அஞ்சாதீர், எங்களுக்காக வருந்தவும் செய்யாதீர். ஓ ஏகாதிபதி, ஓ தலைவா திருதராஷ்டிரரே, நாங்கள் போரில் எதிரிகளை வீழ்த்த வல்லவர்களே. பார்த்தர்கள் அந்த பாண்டவர்கள் நாடு கடத்தப்பட்டு காட்டிற்கு அனுப்பப்பட்ட போது பகை நாடுகளை நசுக்க வல்லவனான மதுவை கொன்றவன் அந்த கிருஷ்ணன் பறந்திருக்கும் தனது படையுடன் அங்கே வந்தான். மேலும் அங்கே கேகயர்களும் திருஷ்டகேதுவும் பிரக்ஷக்த குலத்தின் திருஷ்டத்யும்னன் மற்றும் எண்ணிலடங்கா பிற மன்னர்களும் தொடர்ந்து வந்தனர். அந்த பெரும் தேர் வீரர்களான அனைவரும் இந்திரபிரஸ்தத்திற்கு மிக அருகில் கூடினர். அங்கே கூடிய அவர்கள் உம்மையும் குருக்கள் அந்த கௌரவர்கள் அனைவரையும் நிந்தித்தனர். ஓ பாரதரே, திருதராஷ்டிரரே, கிருஷ்ணனை தலைமையாக கொண்ட அவ்வீரர்கள் அனைவரும் மான் தோல் உடுத்தி தங்கள் மத்தியில் அமர்ந்திருந்த யுதிஷ்டனுக்கு தங்கள் மரியாதையை செலுத்தினர். பிறகு அந்த மன்னர்கள் அனைவரும் யுதிஷ்டன் தனது நாட்டை மீண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என பரிந்துரைத்தனர். அவர்கள் அனைவரும் உம்மையும் உமது தொண்டர்கள் அனைவரையும் கொல்ல விரும்பினர். இதையெல்லாம் கேள்விப்பட்ட நான், ஓ பாரத குலத்தின் காளையே திருதராஷ்டிரரே, நம் குடும்பத்தின் அழிவை கருதி ஏற்பட்ட அச்சத்தால் பீடிக்கப்பட்டு பீஷ்மர், துரோணர் மற்றும் கிருபரிடம் பேசினேன். நான் அவர்களிடம், தாங்கள் செய்து கொண்ட உடன்பாட்டுக்கு பாண்டவர்கள் கட்டுப்பட மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். நமது முழுமையான அழிவை வாசுதேவன் அந்த கிருஷ்ணன் விரும்புகிறான். அப்படுகொலையில் குருக்களின் தலைவரும் அறநெறி அறிந்தவருமான திருதராஷ்டிரர் சேர்க்கப்படாவிட்டாலும் விதுரரை தவிர்த்து உங்கள் அனைவரையும் கொன்று, ஓ ஐயா, நமது முழுமையான அழிவை தோற்றுவித்து யுதிஷ்டனுக்கு குருக்களின் அந்த கௌரவர்களின் முழு நாட்டையும் அழிக்க ஜனார்தனன் அந்த கிருஷ்ணன் விரும்புகிறான் என்று நான் நினைக்கிறேன். இப்போது நாம் என்ன செய்வது? சரணடைவதா, தப்பி ஓடுவதா, அல்லது உயிரை விட்டாவது பகைவருடன் போரிடுவதா? உண்மையில் அவர்களுக்கு எதிராக நாம் நிற்போமெனில் நமது தோல்வி உறுதியானது. ஏனெனில் பூமியின் மன்னர்கள் அனைவரும் யுதிஷ்டனின் கட்டளைக்கு கீழ் அவனது கட்டளையை எதிர்பார்த்து இருக்கிறார்கள். நாட்டின் மக்கள் அனைவரும் நம்மிடம் எரிச்சலடைந்திருக்கின்றனர் மற்றும் நமது நண்பர்கள் அனைவரும் கூட நம்மிடம் கோபத்தில் இருக்கின்றனர். பூமியில் உள்ள மன்னர்கள் அனைவரும், அதிலும் குறிப்பாக நமது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவரும் நம்மை குறித்து தவறாக பேசுகின்றனர். நினைவு கெட்டாத காலம் முதல் பலமற்ற கட்சியே சமாதானம் கொள்ளும் என்பது அறியப்பட்டதே. எனவே நாம் சரணடைந்தால் அதில் தவறு ஒன்றும் இருக்க முடியாது. எனினும் என் நிமித்தமாக முடிவிலா துன்ப துயரங்களால் விதிக்கப்படும் அந்த மனிதர்களின் தலைவரான பார்வையற்ற என் தந்தையை திருதராஷ்டிரரை குறித்தே நான் கவலை கொள்கிறேன்.
ஓ மன்னா திருதராஷ்டிரரே, உமது மற்ற மகன்கள் அனைவரும் என்னை மகிழ்விப்பதற்காக மட்டுமே பகைவரை எதிர்த்தார்கள், பாண்டவர்களுக்கு கெடுதல் செய்தார்கள் என்பது இதற்கு முன்பே உமக்கு தெரியும். அந்த பலமிக்க தேர் வீரர்களான பாண்டுவின் மகன்கள் ஆலோசகர்களோடு அந்த அமைச்சர்களோடு கூடிய மன்னர் திருதராஷ்டிரரின் குலத்தை முற்றாக அடித்து தங்களுக்கு இழைக்கப்பட்ட தவறுகளுக்காக, அநீதிகளுக்காக பழி தீர்ப்பார்கள் என்பது நிச்சயம் என்று துரியோதனனான நான் அவர்களிடம், அந்த பீஷ்மர், துரோணர் மற்றும் கிருபரிடம் அப்போது இப்படியே பேசினேன். பெரும் கவலையால் நான் பாதிக்கப்படுவதையும் உணர்வுகளால் நான் அடைந்த சித்திரவதையையும் கண்ட துரோணர், பீஷ்மர், கிருபர் மற்றும் துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் ஆகியோர் என்னிடம், ஓ எதிரிகளை ஒடுக்குபவனே துரியோதனா, அஞ்சாதே. நாங்கள் களங்காணும் போது நம்மிடம் பகை கொள்ளும் எதிரிகளால் எங்களை வீழ்த்த இயலாது. நாங்கள் ஒவ்வொருவரும் பூமியின் மன்னர்கள் அனைவரையும் தனியாகவே வீழ்த்தும் வல்லமை பெற்றிருக்கிறோம். அவர்கள் வரட்டும். கூர்முனை கொண்ட கணைகளால் நாம் அவர்களது ஆணவத்தை தடுப்போம். பழங்காலத்தில் தனது தந்தையின் மரணத்தால் கோபத்தில் அலர்ச்சியுற்ற நம் மத்தியில் இருக்கும் இந்த பீஷ்மர் ஒரே தேரில் தனியாக சென்று பூமியின் மன்னர்கள் அனைவரையும் வெற்றி கொண்டார். ஓ பாரதா, துரியோதனா, கோபத்தால் தூண்டப்பட்ட அந்த குருக்களில் சிறந்தவர் அந்த பீஷ்மர். அவர்களில் எண்ணற்றோரை அடித்தார். அதனால் அச்சமுற்ற அவர்கள் தங்கள் பாதுகாப்பை கோரி இந்த தேவ விரதனிடம், இந்த பீஷ்மரிடம் சரணடைந்தனர். நம்முடன் இருக்கும் அந்த பீஷ்மர் இப்போதும் போரில் எதிரியை வீழ்த்த வல்லவராவார். எனவே ஓ பாரத குலத்தின் காளையே திருதராஷ்டிரா, துரியோதனா, உனது அச்சங்கள் அனைத்தும் அகலட்டும் என்றனர் என்றான் துரியோதனன். துரியோதனன் தொடர்ந்தான், அளவிலா சக்தி கொண்ட இந்த வீரர்களால், அதாவது துரோணர், பீஷ்மர், கிருபர் மற்றும் அஸ்வத்தாமன் ஆகியோரால் அன்று செய்யப்பட்ட உறுதி இதுவே. முன்பு இந்த முழு பூமியையும் எதிரியின் அந்த யுதிஷ்டனின் அதிகாரத்திற்குள்ளேயே இருந்தது. எனினும் இப்போது அவர்கள், அந்த பாண்டவர்கள், நம்மை போரில் வீழ்த்த வல்லவர்களாக இல்லை. ஏனெனில் நமது எதிரிகளான பாண்டுவின் மகன்கள் இப்போது கூட்டாளிகளின்றி, சக்தியின்றி உள்ளனர். ஓ பாரத குலத்தின் காளையே திருதராஷ்டிரரே, பூமியின் ஆட்சி அதிகாரம் இப்போது என்னிடமே குடிகொண்டிருக்கிறது. என்னால் கூட்டப்பட்டிருக்கும் இந்த மன்னர்கள் செழிப்பிலும் துக்கத்திலும் நான் கொண்டிருக்கும் அதே மனமுடையவர்களாக இருக்கிறார்கள். ஓ குருகுலத்தில் சிறந்தவரே, கௌரகுலத்தில் சிறந்தவரே, ஓ எதிரிகளை கொல்பவரே திருதராஷ்டிரரே, இந்த மன்னர்கள் அனைவரும் எனக்காக நெருப்பிலோ கடலிலோ நுழைய வல்லவர்கள் என்பதை அறிந்து கொள்ளும். பகைவரின் தற்புகழ்ச்சியை கண்டு அஞ்சி கவலையில் நிறைந்து மதி இழந்தவர் போல புலம்பிக் கொண்டிருக்கும் உம்மை கண்டு இப்போது இவர்கள் அனைவரும் சிரிக்கிறார்கள். இம்மன்னர்களில் ஒவ்வொருவரும் பாண்டவர்களை தனியாகவே எதிர்க்க வல்லவர்கள். உண்மையில் அனைவரும் அவ்வாறே தங்களை கருதுகின்றனர். எனவே உமது அச்சங்கள் அகலட்டும். பறந்திருக்கும் எனது படையை வீழ்த்த வாசவனாலும் அந்த இந்திரனாலும் இயலாது. அந்த படையை அழிக்க சுயம்புவான பிரம்மனே நினைத்தாலும் முடியாது. நான் கூட்டியிருக்கும் படைக்கும் எனது சக்திக்கும் அஞ்சியே, ஓ தலைவா திருதராஷ்டிரரே, நகரத்திற்கான நம்பிக்கைகள் அனைத்தையும் கைவிட்டு ஒரு நகரத்தை கூட கேட்காமல் 5 கிராமங்களை மட்டுமே யுதிஷ்டன் கெஞ்சி கேட்கிறான். குந்தியின் மகனான விருகோதரனின் அந்த பீமனின் ஆற்றல் நீர் பாராட்டும்படி எங்குமே காணப்படவில்லை. ஓ பாரதரே, திருதராஷ்டிரரே, நீர் எனது ஆற்றலின் அளவை அறியவில்லை. கதாயுத மோதலில் எனக்கு நிகரானவர் பூமியில் எவரும் இல்லை. இத்தகைய மோதலில் எவரும் எப்போதும் என்னை விஞ்சியதில்லை. இனிமேல் யாரும் என்னை விஞ்சவும் மாட்டார்கள். பல இடர்பாடுகளை அனுபவித்து
அர்ப்பணிப்போடு கூடிய முயற்சியுடன் எனது ஆசானின் அந்த பலராமரின் வசிப்பிடத்தில் வாழ்ந்தவன் நான். எனது அறிவு மற்றும் பயிற்சிகள் அங்கேயே நிறைவு பெற்றன. இதன் காரணமாகவே நான் பீமனிடமோ பிறரிடமோ அச்சங்கொள்வதில்லை. நான் எனது ஆசானான சங்கர்ஷனருக்காக, அந்த பலராமருக்காக பணிவுடன் காத்திருந்த போது, அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த போது, கதாயுதத்தில் துரியோதனுக்கு நிகர் எவனும் இல்லை என்பதே அவரது உறுதியான நம்பிக்கையாக இருந்தது. போர்க்களத்தில் சங்கர்ஷனருக்கு, அந்த பலராமருக்கு நிகரானவன் நான். பலத்தில் எனக்கு மேலானவன் எவனும் இப்பூமியில் இல்லை. போரில் எனது கதாயுதத்தின் வீச்சை பீமனால் தாங்கிக் கொள்ள இயலாது. ஓ மன்னா திருதராஷ்டிரரே, கோபத்துடன் பீமனை நோக்கி நான் வீசும் ஒரே வீச்சு, ஓ வீரரே திருதராஷ்டிரரே, அவனை, அந்த பீமனை தாமதமின்றி யமனுலகிற்கு அழைத்துச் செல்லும். ஓ மன்னா திருதராஷ்டிரரே, கையில் கதாயுதத்துடன் இருக்கும் பீமனை காண நான் விரும்புகிறேன். இதுவே எனது நீண்ட கால ஆசையாக இருந்திருக்கிறது. போரில் எனது கதாயுதத்தால் தாக்கப்படும் பிருதையின், அந்த குந்தியின் மகனான விருகோதரன், அந்த பீமன் தன் அங்கங்கள் சிதற தரையில் செத்து விழுவான். எனது கதாயுத வீச்சில் அடிபட்டால் இமயத்தின் மலைகளே கூட 100,000 துண்டுகளாக சிதறி போகும். கதாயுதத்தை பயன்படுத்துவதில் துரியோதனுக்கு யாரும் நிகரில்லை என்று வாசுதேவனையும், அந்த கிருஷ்ணனையும் அர்ஜுனனையும் போலவே விருகோதரனும் அந்த பீமனும் அறிவான். எனவே விருகோதரன் நிமித்தமாக உண்டான உமது அச்சங்கள் விலகட்டும். ஏனெனில் கடுமையான ஒரு மோதலில் நான் நிச்சயம் அவனை, அந்த பீமனை கொல்வேன். ஓ மன்னா திருதராஷ்டிரரே, மனக்கவலைக்கு வழி கொடுக்காதீர், இடமளிக்காதீர். நான் அவனை, அந்த பீமனை கொன்ற பிறகு, ஓ பாரதர்களில் காளையே திருதராஷ்டிரரே, அர்ஜுனனுக்கு சமமான அல்லது மேன்மையான சக்தி படைத்த எண்ணற்ற தேர் வீரர்கள் அவனை, அந்த அர்ஜுனனை விரைவாக வீழ்த்துவார்கள். பீஷ்மர், துரோணர், கிருபர் மற்றும் துரோணரின் மகன் அஸ்வத்தாமன், கர்ணன், பூரிசிரவஸ், சல்யன், பிராக் ஜோதிஷத்தின் மன்னன் பகதத்தன், சிந்துக்களின் மன்னன் ஜெயத்ரதன் ஆகியோர் ஒவ்வொருவரும், ஓ பாரதரே திருதராஷ்டிரரே, தனி ஒருவராகவே பாண்டவர்களை கொல்ல வல்லவர்கள். அவர்கள் அனைவரும் ஒன்றிணையும் போது நொடி பொழுதில் அவர்கள் அர்ஜுனனை யமனுலகுக்கு அனுப்புவார்கள். உண்மையில் இம்மன்னர்கள் அனைவரின் ஒன்றிணைந்த படைகளால் தனஞ்சயன் என்ற ஒருவனை, அந்த அர்ஜுனனை வீழ்த்த இயலாது என்பதற்கு எந்த காரணமும் இல்லை. பீஷ்மர், துரோணர், துரோணரின் மகன் அஸ்வத்தாமன், கிருபர் ஆகியோரால் அடிக்கப்படும் அளவிலா கணைகளால் 100 முறை மறைக்கப்பட்டும் தன் பலத்தை எல்லாம் இழக்கும் பார்த்தன், அந்த அர்ஜுனன் யமனுலகு செல்ல வேண்டியிருக்கும். ஓ பாரதரே திருதராஷ்டிரரே, கங்கைக்கு பிறந்தவரும் கங்காதரரும் சந்தனுவுக்கும் மேலானவரும், இருபிறப்பாள, அதாவது பிராமண முனிவனை போன்றவரும், தேவர்களாலும் எதிர்க்கப்பட முடியாதவருமான நமது பாட்டன் பிதாமகன் பீஷ்மர் மனிதர்களுக்கு மத்தியில் தனது பிறப்பை எடுத்தார். ஓ மன்னா திருதராஷ்டிரரே, பீஷ்மரை கொல்ல இப்பூமியில் எவரும் இல்லை. ஏனெனில் இந்த பீஷ்மர் உனது விருப்பமில்லாமல் நீ இறக்க மாட்டாய் என்று தன்னிடம் நிறைவடைந்த தன் தந்தையிடம், அந்த சந்தனுவிடம் வரம் பெற்றவர். துரோணர் இருபிறப்பாளரான, அதாவது பிராமணரான தவசி பிரம்ம ரிஷி பரத்வாஜர் மூலம் நீர்க்குடத்தில், அதாவது கலசத்தில் பிறந்தவர். துரோணருக்கு பிறந்த மகன் அஸ்வத்தாமன் உயர்ந்த ஆயுதங்களின் அறிவனைத்தையும் அடைந்திருக்கிறார். ஆசான்களில் முதன்மையானவரான இந்த கிருபர் பெரும் முனிவரான கௌதமருக்கு பிறந்தவராவார். நாணற்கட்டில் பிறந்தவரான இந்த ஒப்பற்றவர் கொல்லப்பட இயலாதவர் என்று நான் நினைக்கிறேன். மேலும் ஓ மன்னா திருதராஷ்டிரரே,
அஸ்வத்தாமனின் தந்தை, தாய், தாய் மாமன் ஆகிய மூவரும் பெண்ணின் கருவறையில் பிறவாதவர்கள் ஆவர் என்பதை நினைவில் கொள்ளும். அந்த வீரரையும் அந்த அஸ்வத்தாமனையும் நான் என் கட்சியில் கொண்டுள்ளேன். தேவர்களைப் போன்ற இந்த பலமிக்க வீரர்கள் அனைவரும், ஓ மன்னா, ஓ பாரத குலத்தின் காளையே, திருதராஷ்டிரரே, போரில் சக்கரனுக்கே அந்த இந்திரனுக்கே வலியை உண்டாக்க கூடியவர்கள். இவர்களில் ஒருவரை காணக்கூட அர்ஜுனன் சக்தி படைத்தவன் அல்ல. மனிதர்களில் புலிகளான இவர்கள் ஒன்றாக இணைந்திருக்கும் போது தனஞ்சயனை, அந்த அர்ஜுனனை நிச்சயம் கொல்வார்கள். கர்ணனும் பீஷ்மர், துரோணர், கிருபர் ஆகியோருக்கு நிகரானவனே என நான் கருதுகிறேன். ஓ பாரதரே, திருதராஷ்டிரரே, நீ எனக்கு நிகரானவன் என்று ராமரே, அந்த பரசுராமரே அவனிடம், அந்த கர்ணனிடம் சொல்லி இருக்கிறார். பெரும் பிரகாசமும் அழகும் உடைய 2 காது குண்டலங்களுடன் கர்ணன் பிறந்தான். சச்சியை, அந்த இந்திராணியை மன நிறைவு கொள்ளச் செய்ய பொய்க்காத பயங்கரமான ஒரு கணைக்கு மாற்றாக எதிரிகளை ஒடுக்கும் அவனிடம், அந்த கர்ணனிடம் அவற்றை, அந்த காதனைகளை இந்திரன் இறந்து பெற்றான். எனவே அந்த கணையால் பாதுகாக்கப்படும் கர்ணனிடம் இருந்து தனஞ்சயனால், அந்த அர்ஜுனனால் எப்படி உயிரோடு தப்ப முடியும்? எனவே ஓ மன்னா திருதராஷ்டிரரே, கைப்பிடிக்குள் உறுதியாக பற்றப்பட்டிருக்கும் கனியைப் போல, உள்ளங்கை நெல்லிக்கனி போல எனது வெற்றி உறுதியானது. எனது எதிரிகளின் அப்பட்டமான தோல்வி பூமியில் ஏற்கனவே பேசப்படுகிறது. இந்த பீஷ்மர், ஓ பாரதரே, திருதராஷ்டிரரே, ஒவ்வொரு நாளும் 10,000 படை வீரர்களையேனும் கொல்வார். துரோணரின் மகன் அஸ்வத்தாமன், கிருபர் ஆகியோர் அவருக்கு நிகரான வில்லாளிகளே. மேலும் ஓ எதிரிகளை ஒடுக்குபவரே திருதராஷ்டிரரே, ஒன்று நாங்கள் அர்ஜுனனை கொல்வோம், அல்லது குரங்கு கொடி கொண்ட அந்த வீரன், அந்த வானர கொடியோன், அந்த அர்ஜுனன் எங்களை கொல்லட்டும் என்று சப்தக வீரர்களின் கூட்டம் தீர்மானித்திருக்கிறது. சவ்யசச்சன், அந்த அர்ஜுனன் தங்களுக்கு நிகரானவன் அல்ல என்று கருதும் பிற மன்னர்களும் அவனை, அந்த அர்ஜுனனை கொல்ல உறுதியாக தீர்மானித்திருக்கிறார்கள். பாண்டவர்களால் ஏற்படும் ஆபத்துக்காக இனியும் நீர் ஏன் வருந்துகிறீர்? பீமசேனனே கொல்லப்படும் போது, ஓ பாரதரே, திருதராஷ்டிரரே, அவர்களில் எவன் போரிட முடியும்? எதிரிகளின் மத்தியில் அப்படி எவரேனும் உண்டெனில், ஓ எதிரிகளை ஒடுக்குபவரே திருதராஷ்டிரரே, அதை எனக்கு சொல்லும். 5 சகோதரர்கள், அதாவது பாண்டவர்கள், திருஷ்டத்யும்னன், சாத்யகி ஆகிய 7 போர் வீரர்களே, ஓ மன்னா திருதராஷ்டிரரே, எதிரியின் முக்கிய பலம் என கருதப்படுகிறார்கள். எனினும் பீஷ்மர், துரோணர், கிருபர், துரோணரின் மகன் அஸ்வத்தாமன், கர்ணன், சோமதத்தன், பாக்லீகன், சல்யன், பிராக் ஜோதிஷத்தின் மன்னன் பகதத்தன், அவந்தியின் 2 மன்னர்கள் விந்தன் மற்றும் அனுவிந்தன், ஜெயத்ரதன், மேலும் ஓமன்னா திருதராஷ்டிரரே, உனது மகன்களான துச்சாசனன், துர்முகன், துஸ்ஸகன், ஸ்ருதாயு ஆகியோரும், சித்திரசேனன், புருமித்ரன், விவிம்சதி, சலன், பூரிஸ்ரவஸ், விகர்ணன் ஆகியோரும் நமது முக்கிய போர் வீரர்களாக இருக்கிறார்கள். ஓ மன்னா திருதராஷ்டிரரே, நான் 11 அக்ஷௌகிணிகளை கூட்டியிருக்கிறேன். 7 அக்ஷௌகிணிகளை மட்டுமே கொண்ட எதிரியின் படை எனதை விட அளவில் சிறியதே. பிறகு நான் எப்படி தோற்பேன்? 3இல் 1 பங்கு குறைந்திருக்கும் ஒரு படையுடன் மோதலாம் என பிரகஸ்பதியே சொல்லி இருக்கிறார். ஓ மன்னா திருதராஷ்டிரரே, எதிரியை விட எனது படை 3இல் 1 பங்குக்கு பெரியதாக இருக்கிறது. இது தவிர ஓ பாரதரே, திருதராஷ்டிரரே, எதிரிகளின் பல குறைகளை நான் அறிவேன். அதே வேளையில் நான் பல குண நிறைவுகளுடன் இருக்கிறேன். ஓ பாரதரே, திருதராஷ்டிரரே,
இவை யாவற்றையும் எனது படையின் மேன்மையையும் பாண்டவர்களின் தாழ்வையும் அறிந்தும் உமது மதியை நீர் இழப்பது உமக்குத்தகாது என்றான் துரியோதனன். வைசம்பாயனர் ஜனமேஜயனிடம் சொன்னார், ஓ பாரதா, ஜனமேஜயா, பகை தலைவர்களை வெல்பவனான துரியோதனன் இதை சொன்ன பிறகு பாண்டவர்களின் செயல்பாடுகளை அறியும் ஆவலில் மீண்டும் சஞ்சயனிடம் கேட்கலானான். இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி 55 அஞ்சாதீர் என்றான் துரியோதனன் இப்பதிவு நிறைவுற்றது.